ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாழ்க வளமுடன். தைப்பூச நாள் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு இருக்குங்க. இன்னொரு 9 நாள் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி முருகரை பற்றி பேசணும் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு ஆசைங்க. ஸோ அதனால் இந்த டாபிக் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் தைப்பூசத்தில் வர நாள் தான் நம்ம தைப்பூச நாளாக கொண்டாடப்படுறோங்க. முருகனுக்கே உரிய நாள் அந்த தைப்பூச திருநாள் இல்லைங்களா? யாமிருக்க பயம் ஏன் என்பது முருகப்பெருமானின் அருள்வாக்கு. அந்த யாமிருக்க பயம் ஏன் என்று சொல்லும்போதே நம்ம உடம்பெல்லாம் அப்படியே சிலிர்த்துருங்க. அவருடைய அருள்வாக்கு அப்படி, முருகப்பெருமானோட அருள் அந்த அளவுக்கு இருக்குங்க. ஸோ குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். அப்படி பார்த்திங்கன்னா அவர் குன்றுகள் தோறும் அவர் கோயில்கள் எல்லா இடத்துலையும் இருக்குங்க. எல்லா இடத்துலையும் அவர் குடிக்கொண்டு இருக்கார். தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார் அப்பன் முருகன். முருகு என்றால் தமிழில் அழகு என்று பொருள். அழகு என்றாலே அப்பன் முருகனை மட்டுமே சேரும். அவ்வளோ அழகானவர். அப்பன் முருகனுக்கு பல பெயர்கள் உண்டு. அனைத்து பக்தர்களாலும் அவர் அழைக்கப்படுகிறார். சரவணகுமார், சண்முகன், கதிர்வேலன், சுப்பிரமணியன், கார்த்திகேயன், கந்தன், குமரன், இப்படி எண்ணற்ற பெயர்கள் அவருக்கு இருக்குங்க. ஒரு தடவை அன்னை பார்வதி அம்மா என்ன பண்ணாங்கன்னா, முருகப்பெருமானுக்கு தனது சக்திகளை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு வேலை பரிசாக கொடுத்தார். அந்த வேலை வச்சு தான் அப்பன் முருகன் சூரபத்மனை போரில் வென்றுட்டார் இல்லைங்களா? இது அனைவருக்கும் அறிந்த விஷயம். நம்ம புராணத்தில் இடம்பெற்றிருக்குங்க. அந்த போரில் சூரபத்மன் 2ஆக பிளக்கப்பட்டார் இல்லைங்களா? அப்போ அந்த சூரபத்மன், அசுரரான சூரபத்மன் முருகப்பனிடம், அப்பன் முருகனிடம் என்ன கேட்டாங்க தெரியுமா? அப்பா முருகா, நான் உங்களுடனே இருக்க விரும்புகிறேன், என் வேண்டுகோளை ஏற்றுக்குங்க அப்படின்னு கேட்ட உடனே சிறிதும் யோசிக்காமல் அப்பன் முருகன் ஒரு பாகத்தை சேவலாகவும் மற்றொரு பாகத்தை மயிலாகவும் மாற்றிட்டாருங்க. அது அவர் கூடயே வச்சுக்கிட்டாரு இல்லைங்களா? அப்படி ஒரு அசுரர் கேட்ட வேண்டுதல் கூட சிறிதும் யோசிக்காமல் அப்பன் முருகன் அவருக்கே ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. இதிலிருந்தே அவருடைய பெருமை என்ன நமக்கு புரியுது இல்லைங்களா? ஓம் சரவண பவ என்னும் திருமந்திரத்தை தினமும் உச்சரிங்க. அப்படி உச்சரித்தாலே நமக்கு நல்லதெல்லாம் நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வணக்கங்க, நன்றி.